இந்த y x ஓட வேல்யூஸை இந்த ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? y is equal to 1, 1 is equal to 1 by minus c. So minus c is equal to 1 or c is equal to minus 1. இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதை கொண்டு போய் திருப்பி என்ன பண்ண போகிறோம்? ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் c is equal to minus 1, minus of minus plus 1. ஸோ y is equal to 1 by 2x square plus 1 அப்படிங்கிறது வந்து நம்மளோட பர்டிகுலர் ஈக்குவேஷன், சாரி பர்டிகுலர் சொல்யூஷன். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டோட எழுதுறோம்னா அது ஜென்ரல் சொல்யூஷன். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அது வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதே மாதிரி பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த particular solution of, find the particular solution of 1 plus y square into 1 plus log x dx plus x dy is equal to 0 given that x is equal to 1 and y is equal to 1. Particular solution கண்டுபிடிச்சனாவே we will be provided with the values of x and y. General solution கண்டுபிடிச்சு x and y ஓட values general solutionல substitute பண்ணி திருப்பி அதை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சி அதை திருப்பி ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் கிடச்சிடும். ஸோ பாருங்கள் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும், வேரியபிள்ஸ் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும், ஒய் எல்லாம் ஒரு சைடும் கொண்டு வரணும். ஸோ ஃபார் தட் 1 plus log x dx is equal to இந்த எக்ஸ் dy இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் dy டிவைடட் பை 1 plus y square. இந்த 1 plus y square கீழே வந்துருச்சு. Now இந்த x மட்டும் தானே ரிமைனிங் இருக்குது இந்த சைடு. இதை மட்டும் கீழே கொண்டு வந்துட்டோம்னா everything will be x this side and everything will be y this side. ஸோ இந்த x மட்டும் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் 1 by 1 plus y square dy இருக்கும். இங்கே x இங்கே வந்துடும். ஸோ 1 plus log x by x dx is equal to minus 1 by 1 plus y square dy. As usual என்ன பண்ணுவோம்? Integrating both sides you will get integral of 1 plus log x by x dx is equal to minus 1 வெளியே எடுத்துடலாம், integral of 1 by 1 plus y square dy. இப்போ 1 plus log x by x செப்பரேட் பண்ணிக்கலாமா? 1 by x plus log x by x. 1 by x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா log of mod x, திருப்பியும் log of x by x நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா log xக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? t சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சப்ஸ்டியூஷன் மெத்தடில். So log x is equal to t, 1 by x dx is equal to dt. So 1 by x dt dx க்கு பதிலா dt substitute பண்ணிக்கோங்க. அப்போ integral of t dt ன்னு வருமா? log x க்கு பதிலா t, 1 by x dx க்கு பதிலா dt. அப்போ integral of t into dt, integral of t with respect to dt. அப்போ t இன்டகிரேட் பண்ணிங்கன்னா t square by 2 plus c. இப்போ டீக்கு பதிலாக திருப்பி என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? log x சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டீக்கு பதிலாக log x சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா you will get log x the whole square by 2 is equal to minus integral of 1 by 1 plus y square. இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா you will get tan inverse of y plus ரெண்டு சைடுக்குள்ள கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக plus c. So we know the values of x and y both are 1. So we have to substitute. See, both are 1. We have to substitute it here in the general solution. So you will get log 1 plus 1 by 2 into log 1 the whole square is equal to minus tan inverse of 1 plus c. See, this will become 0. The entire term will become 0. And tan inverse of 1 is minus pi by 4 plus c. So c is equal to plus pi by 4. So the value of arbitrary constant is plus pi by 4. அப்போ இதை கொண்டு போய் திருப்பி என்ன பண்ண போகிறோம்? இந்த ஜென்ரல் சொல்யூஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணிங்கன்னா log of mod x plus log x square by 2 is equal to tan inverse of y plus pi by 4. முதல்ல ரிப்பீட் பண்ணுறேன். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு தடவை இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணுறதுக்கு log x by x இன்டகிரேட் பண்ணுறதுக்கு மட்டும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டோம். log x is equal to t எடுத்துக்கோங்க. So if you integrate differentiate log x 1 by x dx is equal to dt ன்னு வந்தாச்சு. So log x க்கு பதிலா x உம் 1 by x dx க்கு பதிலா dt, that is integral of t dt is equal to
t square by 2 plus c. t க்கு பதிலா திருப்பி log x substitute பண்ணோம்னா log x the whole square by 2 plus c. So here log x the whole square by 2 ரெண்டுக்கும் சேர்ந்தாப்புல ஒரு c போட்டாச்சு. இப்போ x and y ஓட வேல்யூஸ் ஜெனரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ பை பை 4னு கண்டுபிடிச்சிட்டோம். திருப்பி அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஜெனரல் சொல்யூஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் பர்டிகுலர் சொல்யூஷன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் ஆர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஹவு டு சால்வ் இட். அதாவது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன, அதோட ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். வித் டிகிரி என் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, if you replace this x and this y with lambda x and lambda y, xy க்கு பதிலா lambda x உம் lambda y உம் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா, what is lambda is? It is nothing but a non-zero constant, ஒரு scalar quantity. lambda x lambda y substitute பண்ணோம் அப்படின்னா, if it is equal to lambda to the power of n into f of x comma y, then it is said to be a homogeneous function. For example, f of x comma y வந்து x square minus y square plus 4xy இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், x comma y க்கு பதிலாக lambda x lambda y substitute பண்ணணும். So it will becomes lambda x the whole square minus lambda y the whole square plus 4 into lambda x into lambda y. So this will becomes lambda square x square minus lambda square y square plus 4 into lambda square into xy. So if you take this lambda square common outside, the equation becomes lambda square into x square minus y square plus 4xy. இப்போ பாருங்கள், lambda to the power n into f of x comma y வந்துருச்சா, நம்மளோட ஃபங்க்ஷனே வந்துருச்சு. So this can be said to be a homogeneous function with degree 2. இதோட டிகிரி வந்து 2, இந்த பவர் 2 இருக்கிறதுனால this is the homogeneous function of degree 2. இதை தான் வந்து homogeneous equations அப்படின்னு சொல்லுவோம். I will repeat. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது in terms of x and y அப்படின்னா, you have to replace the x and y with lambda x and lambda y, where lambda is a non-zero scalar. So the equation will becomes like this. And if you take lambda to the power n outside, then you will get the original function f of x comma y, and it is said to be a homogeneous function of degree 2. இப்போ பாருங்க, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, இப்படி கோஷன்ட்ல இருக்குன்னா, டிவைட் நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருக்குன்னா, we have to take lambda outside in the numerator in this function and lambda in g of x in this function, and both lambdas will get cancelled and you will get f of x comma y by g of x comma y. அப்போ இப்படி இருந்தாலும் இது என்னதான், ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் தான். ரெண்டு ஃபங்க்ஷன் f of x comma y g of x comma y இருந்தும் lambda இதில் இருக்கிற lambda இதில் இருக்கிற lambda வெளியே எடுத்தோம் அப்படின்னா, you will get f of x comma y by g of x comma y. So this is also a homogeneous function. ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். See, x square dy plus y into x plus y dx is equal to 0. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை dy by dx ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் இந்த மூணு மெத்தடில் எது கேட்டாலும் you have to first you convert this given equation in the form of dy by dx. அப்போது இது இந்த ரைட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா x square dy is equal to minus y into x plus y dx, and dy by dx is equal to minus y by x square கீழே வந்துருச்சு, minus y by x square into x plus y. இப்போ LCM எடுக்கிறன்னு எடுத்துக்கலாம். LCM எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணி you will get dy by dx is equal to minus yx minus y square by x square. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, y by x is equal to v அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்க போகிறோம். y by x அப்படிங்கிற வேரியபிளுக்கு பதிலாக
v அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நோட் பண்ணிக்கோங்க. this v is not a constant. இது வந்து ஒரு வேரியபிள். y by x க்கு பதிலா v ன்னு எடுத்துக்க போறோம். y by x is equal to v னா y is equal to v into x. See here y by x is equal to v means y is equal to v into x. இப்போ நீங்க dy by dx எடுத்தீங்கன்னா y by x v ன்னு எடுத்துக்கணும். இங்க dy by dx கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா y by x v ன்னு எடுத்துக்கணும். இதுவே இங்க dx by dy கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா x by y is equal to v ன்னு எடுத்துக்கணும். மாத்திக்கணும். எப்படி வேணாலும் பண்ணலாம். பாருங்க dy by dx எடுத்துருக்கோம். ஸோ y by x is equal to v ன்னு எடுத்திருக்கேன். or y is equal to vx. If you differentiate this one, dy by dx is equal to vx. uv மெத்தடில் differentiate பண்ணிங்கன்னா v கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு x differentiate பண்ணிங்கன்னா 1 plus x வச்சுக்கிட்டு v differentiate பண்ணிங்கன்னா dv by dx. அப்போ இது ஒரு ரிசல்ட். இதை வந்து நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிற ப்ராப்ளமில் பாருங்க dy by dx க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? v plus x into dv by dx சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு y க்கு பதிலாக vx சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ y க்கு பதிலாக vx சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? மைனஸ் vx ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் x ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர். இப்போ பாருங்கள் இந்த x ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா மேலே இருக்கிற x ஸ்கொயர் கீழே இருக்கிற x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ யூ வில் கெட் மைனஸ் v ஸ்கொயர். ஸோ இந்த v ரைட் சைடு கொண்டு வர போகிறேன். x into dv by dx is equal to minus 2v. இந்த v இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் v மைனஸ் v minus 2v minus v ஸ்கொயர். ஸோ இதை வந்து மைனஸை காமன் எடுத்துக்கிட்டு 2v plus v ஸ்கொயர் எழுதியாச்சு. நவ் 1 by இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இதை வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். வியும் எக்ஸும் ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கா? இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம் இதுக்கப்புறமா ஃபர்தராக. அப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் என்ன பண்ணுவோம்? v எல்லாம் ஒரு சைடும் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம் இல்லையா? இப்போ v எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 1 by 2v plus v square into dv is equal to minus 1 by இந்த x கீழே வந்துருச்சு minus 1 by x dx. இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் எப்படி யூஸ்வலாக சால்வ் பண்ணுவோம்? we will integrating on both sides. So integral of 1 by 2v plus v square dv is equal to minus வெளியே எடுத்துக்கிட்டு integral of 1 by x dx. இப்போ பாருங்கள் இங்கே வந்து நான் +1 -1 இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா இதை வந்து v plus 1 the whole square ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்காக. ஸோ v plus 1 the whole square minus 1 dv is equal to minus log of 1 by x integrate பண்ணிங்கன்னா என்ன வரும்? log of mod x plus c. இப்போ இது பாருங்கள் இது வந்து ஸ்பெஷல் இன்டெக்ரல்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கா? நம்ம கிளாஸில் இன்ஸ்டியூட்டில் பார்த்துருக்கோம் ஸ்பெஷல் இன்டெக்ரல்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்போ ஸ்பெஷல் இன்டெக்ரல்ஸில் இதை சால்வ் பண்ணிங்கன்னா you will get 1 by 2 log of v plus 1 minus 1 by v plus 1 plus 1. அப்போ +1 -1 கேன்சல் ஆகிருமா? இப்போ v by 2. இப்போ 1 by 2 வந்து லாகரிதமிக் பிரின்சிபலில் 1 by 2 இங்கே வந்துச்சுன்னா it will becomes to the power 1 by 2. anything power 1 by 2 is square root of that one. So log of v by v plus 2 is equal to log of இந்த -1 இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ -1 இங்கே வந்துச்சுன்னா லாகரிதமிக் பிரின்சிபலில் இன்வர்ஸ் ஆகும். the inverse is 1 by x. log of 1 by x plus log c. இங்கே log எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா முதல்லையே? இங்கேயும் log இருக்குது இங்கேயும் log இருக்குது. ஸோ log c is also a constant. இப்போ அடிஷன் இருக்கிறதுனால இது ப்ராடக்ட் எழுதிக்கலாம் 1 by x into c c by x. இப்போ log of root of v by v plus 2 is equal to log of c by x. ரெண்டு சைடும் log இருக்குது. ஆன்டி லாக் எடுத்தோம்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிரும். இந்த ஸ்கொயர் ரூட் ரைட் சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ஆகிரும். ஸோ v by v plus 2 is equal to c square by x square. இப்போ நம்ம v வந்து திருப்பி என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். v is equal to y by x எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ v is equal to y by x திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா y by x divided by y by x plus 2 is equal to c square by x square. See next problem, x square y into dx minus x cube plus y cube dy is equal to 0. இப்போ என்ன பண்ண போகிறோம்? u by x is equal to v இல்லையா? u by x இது ஃபஸ்ட்டு வந்து dy by dx ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடலாம்.
இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ தென் dy by dx is equal to x cube plus y cube by x square y by x cube plus y cube னு கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? dy by dx எழுதியிருக்கோமா? dy by dx எழுதியிருந்தோம் அப்படின்னா dy by dx எழுதியிருக்கோம். ஸோ y by x is equal to v அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ y is equal to vx. அந்த லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான் dy by dx என்னன்னு எடுத்துக்கலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா v plus x into dv by dx எடுத்துக்கலாம். ஸோ we have to substitute dy by dx. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? v plus x into dv by dx is equal to yக்கு பதிலாக vx சப்ஸ்டியூட் பண்ணும் இல்லையா? ஸோ yக்கு பதிலாக vx சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x square into vx divided by x cube plus v cube x cube. திருப்பி அதில் x cube வெளியில் காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேயும் x cube இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். v by 1 plus v cube மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த v ரைட் சைட் கொண்டு வந்துட்டோன்னா v by 1 minus 1 plus v cube minus v. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த vயும் v minus v கேன்சல் ஆயிரும். மைனஸ் v பவர் 4 by 1 plus v cube இருக்கும். நெக்ஸ்ட் அகெயின் என்ன பண்ணணும்? இந்த ஸ்டெப் வந்ததுக்கப்புறமா வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மில் சால்வ் பண்ண போகிறோம். வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மில் என்ன பண்ணுவோம்? v எல்லாம் ஒரு சைடும் x எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்ததுக்கப்புறமா ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுறீங்க. இன்டகிரேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நார்மல் தான். 1 by v பவர் 4 plus 1 by v இல்லையா? அப்போ 1 by v பவர் 4 வந்து v பவர் மைனஸ் 4 ஆயிடுச்சு. v cube by v பவர் 4 கேன்சல் பண்ணோம்னா 1 by v இருக்கும், அது வந்து v பவர் மைனஸ் 1 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் 1 by x வந்து மைனஸ் லாக் ஆஃப் x plus c ஆயிடுச்சு. இதெல்லாம் சால்வ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸோட வேல்யூ வியோட வேல்யூ வந்து y by x-ஆ. இப்போ விக்கு பதிலாக y by x சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பார்ஷியலாக வந்து தான் அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுவோம். லாஸ்ட் 50% ஆஃப் த ப்ராப்ளம் வந்து எப்படி போடணும்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் தான் போடுவோம் எப்படி இருந்தாலும். ஸோ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் ஃபெமிலியராக இருக்கணும். லாஸ்ட்டில் விக்கு பதிலாக y by x இல்லை x by y என்ன எடுத்துருக்கோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 2 into 2y e power x by y dx plus y minus 2x e power x by y into dy is equal to 0. இப்போ இங்கே x by y இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம dx by dy ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், dx by dy கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா x by y நீங்கள் கிடச்சிரும். அந்த x by yக்கு பதிலாக வந்து நம்ம v சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? v is equal to x by yன்னு எடுத்துக்கலாம். அப்போ x is equal to vy ன்னு எடுத்துக்கலாம். ஸோ dx by dy is equal to v plus y into dv by dy. ஸோ இந்த dx by dy ஃபார்மேட்டுக்கு மாற்றியாச்சு. dx by dy is equal to சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். என்னென்னா x by yக்கு பதிலாக v சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எக்ஸுக்கு பதிலாக vy சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா in terms of v and x வந்துடும். திருப்பி என்ன பண்ண போகிறோம்? இங்கே அதே மாதிரி சால்வ் பண்ணிட்டு வரோம். பாருங்கள், dx by dy is equal to இங்கிருந்து y into 2v e power v minus 1 by 2y e power v. ஸோ இந்த y கேன்சல் பண்ணியாச்சு. So you will get equation like this. Again dx by dy க்கு பதிலாக v plus y into dv by dy சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. பண்ணி இதை கேன்சல் பண்ணி பண்ணுறதான் பண்ணி y into dv by dy is equal to minus 1 by 2 into e power v அப்படின்னு வந்திருக்கு. So again we are going for variable separable method. வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் வியையும் இதையும் சால்வ் பண்ணி செப்பரேட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 2 into e power v is equal to minus log of
mod y plus c minus மேலே போச்சுன்னா inverse, so 1 by y plus c. இது வந்து நம்மளோட general solution. Next, linear differential equations. Linear differential equationsல வந்து ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. என்னன்னா dy by dx plus py is equal to q, dx by dy plus px is equal to q. இந்த ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. இந்த ரெண்டுல இந்த pq என்னன்னா dy by dx இருந்துச்சுன்னா இந்த ரெண்டும் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x இருக்கலாம் இல்லாட்டி கான்ஸ்டன்டா இருக்கலாம். இதே dx by dy இருந்துச்சுன்னா இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் y இருக்கலாம் இல்லாட்டி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸா இருக்கலாம். இது எப்படி ப்ரொசீட் பண்ணனும்னா இந்த ப்ராப்ளமை ஃபர்ஸ்ட் இதை வந்து dy by dx plus py is equal to qங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடணும். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கப்புறமா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து p என்ன q என்னன்னு we have to find out. And integrating factor is equal to e to the power of integral p dx. p வந்து with respect to dx integrate பண்ணணும். இதுவே இந்த கீழ மெத்தட்ல வந்து with respect to y வந்து integrate பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளோட சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்முலானா y into integral factor is equal to integral of q into integral factor with respect to dx plus c. இது வந்து ஃபார்முலா. இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்க இந்த ஃபார்மேட்ல क्वेश्चन இருந்துச்சு அப்படினா x into integral factor is equal to integral of q into integral factor with respect to dy plus c. இதில் ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். you will understand. Find the general solution of dy by dx minus y is equal to cos x. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன dy by dx plus py is equal to qங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அப்படியே கொடுத்துருக்காங்க இல்லையா dy by dx minus y is equal to cos x. அப்படின்னு என்ன மீனிங்க p is equal to minus 1, q is equal to cos x ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். e to the power of integral of p dx is equal to நம்மளோட p என்னது minus 1. so e to the power of integral of minus 1 dx that is equal to minus வெளியில வந்துருச்சு integral of 1 with respect to dx is x. so e to the power of minus x. இப்போ இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு e to the power of minus x. இப்போ இன்டெக்ரல் ஃபேக்டரை வந்து ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்றோம். minus e power minus x dy by dx minus e power x into y is equal to e power minus x into cos x. மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ e power minus x dy by dx minus e power minus x y y into e power minus x ன்னு எழுதலாம். டிஃபரண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் y into e power minus x னா இதை வந்து uv மெத்தட்ல செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா you will get the previous step இல்லையா. then e power minus x cos x. இப்போ ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்றோம். if you integrate d by dx so integration cancel ஆயிரும். so y into e power minus x is equal to integral of e power minus x cos dx plus cos x dx plus c. இப்போ I is equal to integral of e power minus x cos x dx அப்படினா now இத integration by partsல இந்த ரெண்டையும் வந்து integrate பண்ணுங்க. e power minus x cos x integration by partsல integrate பண்ணீங்கன்னா uv formulaல you will get like this. அப்போ finally you will get I is equal to சீங்க திருப்பி ரெண்டு தடவை I will இந்த ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இங்கே again என்ன வந்திருக்கும் e power minus x cos x இந்த இடத்துல வந்திருக்கும். அதுக்கு பதிலாக ஐன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஐ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ் 2y மைனஸ் ஐ இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஐ. ஸோ 2y is equal to e power x காமன் எடுத்துட்டிங்கன்னா sin x minus cos x. So I is equal to sin x minus cos x by 2 into e power minus x. இப்போ நம்மளுக்கு I கிடைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் அந்த ஐயை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y is equal to sin x minus cos x by 2 plus c into e power x. அப்படின்னு இது நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். இந்த ப்ராப்ளம் பாருங்க. find the general solution of the equation y dx minus x plus 2y square into dy is equal to 0.